டிக் டிக் டாக் டாக் டிக் டிக் டாக் டாக். நம்ம எல்லாருமே இந்த கிளாக்கோட சவுண்டை கேட்டிருப்போம். டைம் இஸ் மணி. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. நேரங்கிறது கோல்டுக்கு சமம். ஆனா அந்த தங்கத்தை வச்சு உங்களால நேரத்தை வாங்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா மில்லியனரா இருந்தாலும் நேரம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, காத்திருக்காது. நேரம் இலவசம், ஆனா விலை மதிப்பற்றது. அதை சொந்தமாக்க முடியாது, ஆனா யூஸ் பண்ணலாம். அதை வச்சிருக்க முடியாது, ஆனா செலவு பண்ணலாம். ஒரு தடவை போனா திரும்பி வரவே வராது. நம்ம எதுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டைம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம லேட்டா இருக்கும் போது, ஏதாவது ஒரு விஷயத்த லேட்டா செய்யும் போது டைம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நீங்க சோகமா இருக்கும் போது நேரம் ரொம்ப கொடுமையா இருக்கும். ஹாப்பியா இருக்கும் போது டைம் ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம வலியோடு இருக்கும் போது நேரம் ரொம்ப முடிவற்றது. நம்ம போரா இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நேரம் ரொம்ப நீண்டது. எப்போதுமே நம்ம டைமை நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸை வச்சு தான் நிர்ணயிக்கிறோம், கிளாக்கை வச்சு நிர்ணயிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில இன்னும் வேணும்னு அதிகமாக விரும்புறதும் நேரம் தான். ஆனா நம்மளால ரொம்ப மோசமா பயன்படுத்தப்படுவதும் அதே நேரம் தான். இதே நமக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு மோசமா பயன்படுத்த மாட்டோம். நீ அலட்சியமா நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரம், இந்த ஒவ்வொரு செகண்டும் ஒரு கோடியா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. நீ அதை எப்படி யூஸ் பண்ண போறங்கிறதுல தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தா நான் இன்னும் நிறைய படிச்சிருப்பேன். ஏதாவது ஒன்று நடந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸாம் தள்ளி போகக்கூடாதான்னு நம்மள பல பேர் நினைக்கிறது உண்டு. இன்னும் கொஞ்ச நேரம் கிடைக்கவே கிடைக்காது. உன்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் அதை திருப்பி வாங்கவே முடியாது. நாளைக்கு என்ன செய்யலான்னு நீ உன் மைண்ட்ல நினைக்கிறியோ, உன் மைண்ட் சொல்லுதோ, அதை இப்ப செய்யுங்க, இன்னைக்கே செய்யுங்க. இன்னைக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை இப்ப உடனே செய்யணும். இப்ப இருக்கிற இந்த நொடி, இந்த நிமிஷம், இந்த மணி நேரம் தான் நிஜமானது. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ இப்ப செஞ்சு முடி. நேரத்தோட மதிப்பு தோக்குறவனுக்கு தான் அதிகமான தாக்கத்தை, வலியை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஃபெயில் ஆயிட்டு வீட்டில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஒரு வருஷத்தோட மதிப்பு தெரியும். கடைசி மாசத்துல தன்னோட குழந்தை இழந்த தாய்க்கு தான் ஒரு மாசத்தோட மதிப்பு தெரியும். டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியுங்கிறவங்களுக்கு தான் ஒரு நாளோட மதிப்பு தெரியும். கடைசி நிமிஷத்துல ட்ரெயின், ஏரோப்ளைன் மிஸ் பண்ணவங்களுக்கு தான் ஒரு நிமிஷத்தோட மதிப்பு தெரியும். ஆக்சிடென்ட்ல ஜஸ்ட் மிஸ் ஆனவங்களுக்கு தான் ஒரு செகண்டோட மதிப்பு தெரியும். ஒலிம்பிக்ஸ்ல செகண்டா வந்தவங்களுக்கு தான் ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டோட மதிப்பையும் நாம உணரணும். இனிமேலாவது நேரத்தை வீணாக்காம நீங்க வெற்றி அடையணும்னா நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப போடுற எஃபர்ட்டும் உழைப்பும் உங்களுக்கு ஒரு நாள் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கோடியா மாற வாய்ப்பு இருக்கு. நீங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்றதும் சாதனையாளரா மாறுறதும் நேரத்தை எப்படி செலவு பண்ண போறங்கிறதுல தான் இருக்கு. Have a nice time. All the best.